ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான அவரைக்காய் மசாலா அருமையாக ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், சுவையான அவரைக்காய் மசாலா செய்வதற்கு பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு நறுக்கிய பின் நாம் தேவையான மசாலாவை வதக்கி எடுத்து விடலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து விடலாம். எண்ணெய் சூடானதும் 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்து விடலாம். மீடியம் ஃப்ளேமில் வெங்காயத்தை நன்றாக வதக்க வேண்டும். வெங்காயம் வதங்கும் பொழுது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விடலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும். நாம் மீடியம் ஃப்ளேமிலே வதக்கினால்தான் நன்றாக வதங்கி வரும். வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது இந்த அளவு வதங்கவும் நறுக்கிய தக்காளியை சேர்த்து விடலாம். நாம் ஒரு பெரிய தக்காளியை நறுக்கி சேர்த்து விடலாம். தக்காளி சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும். வெங்காயத்துடன் தக்காளி மசிந்து வரவும் நாம் மசாலாக்களை சேர்த்து விடலாம். நாம் அவரைக்காய் பொரியலுக்கு இதேபோல் மசாலா அரைத்து செய்தால் மிக சுவையாக இருக்கும். அளவு தக்காளி வதங்கி வரவும் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் தனி வத்தல் பொடி, 1 ஸ்பூன் குழம்பு மசால் பொடி மசாலாக்கள் சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும். மசாலா இந்த அளவு வதங்கவும் 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து விடலாம். இந்த அளவு நன்றாக வதங்கி வரவும் அடுப்பில் இருந்து இறக்கி விடலாம். மசாலா நன்றாக ஆறவும் மிக்சியில் அரைத்து எடுத்து விடலாம். அவரைக்காய் மசாலா செய்வதற்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி விடலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் சோம்பு. உளுந்து சோம்பு நன்றாக பொரிந்து வரவும் நறுக்கிய அவரைக்காயை சேர்த்து விடலாம். அவரைக்காய் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிடம் நன்றாக வதக்க வேண்டும். அவரைக்காயுடன் 1/4 டம்ளர் தண்ணீர் சேர்த்து மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிடம் வேக வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் தக்காளி மசாலாவை இந்த அளவு நன்றாக அரைத்து எடுத்து விடலாம். 5 நிமிடம் ஆகிவிட்டது. அவரைக்காய் 3/4 பதம் நன்றாக வெந்து வந்துவிட்டது. நாம் அரைத்த வெங்காயம் தக்காளி விழுதை சேர்த்து விடலாம். அரைத்த விழுது சேர்த்து அவரைக்காயுடன் நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும். இந்த அளவு நன்றாக மிக்ஸ் செய்த பின் 1/2 கப் தண்ணீர் சேர்த்து விடலாம். தண்ணீர் இந்த அளவு கொதித்து வரவும் அவரைக்காய்க்கு தேவையான கல்லுப்பு சேர்த்து விடலாம். நாம் சப்பாத்தி பூரிக்கு இந்த அவரைக்காய் மசாலா செய்தோம் என்றால் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு விடலாம். சாதத்திற்கு என்றால் நாம் கரம் மசாலா சேர்க்காமல் அப்படியே வைத்து விடலாம். கரம் மசாலா சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்து மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிடம் வைத்து விடலாம். 2 நிமிடம் நன்றாக கொதித்து வந்து விட்டது. ஒரு முறை நன்றாக மிக்ஸ் செய்து கறிவேப்பிலை மல்லி இலை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு பதமாக இருந்தால் சரியாக வரும். நாம் அடுப்பிலிருந்து இறக்கி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான அவரைக்காய் மசாலா அருமையாக ரெடி. இந்த சுவையான அவரைக்காய் மசாலாவை நாம் சாதத்துடன் பிசைந்து சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும். குழந்தைகள் லஞ்ச் பாக்ஸிற்கு சப்பாத்தி பூரிக்கு சைட் டிஷ்ஷாக வைத்து கொடுத்தால் விரும்பி சாப்பிடுவார்கள். நாம் தேங்காய் சேர்க்காவிட்டாலும் வெங்காயம் தக்காளி மசாலா அரைத்து சேர்ப்பதால் மிக அருமையாக இருக்கும். நாம் அவரைக்காயை எப்பொழுதும் போல் வதக்காமல் இப்படி டிஃப்ரெண்ட்டாக செய்து கொடுத்தால் வீட்டில் உள்ள அனைவரும் விரும்பி சாப்பிடுவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், மிக ஆரோக்கியமான இந்த அவரைக்காய் மசாலாவை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.